ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் போட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். எப்பயும் புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இது தான் எடுத்துகிட்டு போகிறா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நைட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் மீல் மேக்கர் கொஞ்சம் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு டக்குன்னு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மீல் மேக்கரோடு சேர்த்து உருளைக்கிழங்கும் செஞ்சனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சாதம், அப்புறம் அதை செஞ்சோம் இல்லையா, அந்த மீல் மேக்கர் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றனால அதுவே சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்டேன். அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் 2 தான் கொடுத்து விட்டேன். பாப்பா இதை கரெக்டாக சாப்பிட்டு வந்துடுவா. இது வந்து ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். அப்புறம் நமக்கு காலைல பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சுருந்தேன். நம்ம வீட்டில் கொஞ்சம் செல்ல பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்காக தாளிக்காமல் எடுத்து வச்சுட்டேன். நமக்கு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். நான் செல்ல பிள்ளைன்னு சொன்னதை இப்போ பாருங்கள் யாருன்னு தெரியும். காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு நான் வச்சுட்டேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போவேன். அப்புறம் போய் பார்த்தோன்னே சாப்பிட்ருந்தாங்க. நமக்கு லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? நமக்கு லன்ச் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் தான் வச்சுருந்தேன். மிளகு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடை துவையல் அரைக்கலாம், ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னு சொல்லி கருவாடை துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கருவாடை துவையலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கருவாடை உருண்டை, அப்புறம் ஒரு 4 மிளகாய், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, உப்பு, இதுதான் தேவை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவாடத்தை உதுத்து வச்சுக்கிட்டேன். அது போட்டு இது தாங்க கவனமாக வறுக்கணும். இது லேசாக கரிஞ்சாலும் துவையல் காலி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப சிம்மில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள கடுகுலாம் வெடிக்கும், அதுதான் கரெக்டான செஞ்சு அப்போ எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய் போட்டு வணக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாய் வணக்கினதுக்கப்புறம் அதே தட்டில் மாற்றிட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயும் போட்டு நம்ம அதிலே லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வணக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி பார்த்தோம் இல்லையா, புளி, உப்பு, இதை மட்டுமே இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து புளி, மிளகாய், அந்த கருவடகம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயும் உப்பும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும். எனக்கு அம்மியில் அரைக்கிறது தான் பிடிக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெய் சட்டியில் பார்த்திங்கன்னா நான் ரசத்தை தாளித்து விட்டுட்டேன். ஃபைனலாக அரைச்சும் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கைப்படாமல் வச்சிங்கன்னா 1 வாரம் கூட வெளில வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. வீட்டில் கருவடகம் இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இந்த கருவடகம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சது தான். சூப்பராக இருக்கும். நம்மளே செஞ்சனால கடையில் எதுவும் வாங்குறதில்ல. நம்மளே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணுவோம். இந்த வருஷம் செய்யலை, போன வருஷம் செஞ்சதை வச்சுருந்தேன். நிறைய பாக்ஸ் நிறைய வச்சுருந்தேன். அதை வச்சு செஞ்சுட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.